Welcome to JM Students Education. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 11th standard accountancy chapter 7 sum number 8. Prepare analytical petty cash book. So நம்ம இப்ப என்ன prepare பண்ண போறோம்? Petty cash book prepare பண்ண போறோம் from the following particulars under Impress system. So இந்த petty cash bookல நமக்கு ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து simple petty cash, இன்னொன்னு வந்து Impress system. Simple petty cashன்றது ஒண்ணு இல்ல, நமக்கு single column cash book மாதிரியே தான் இருக்கும். All receipts and debits நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுவோம். ஆனா இங்க இம்ப்ரெஸ் சிஸ்டம்ன்றது நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸுக்கும் ஒரு காலம் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த காலம்ல அதுக்கான எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காலமா கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு 7 heads ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஹெட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு? 7 heads ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி பிரிக்கலாம் அதை? போஸ்டேஜ், கேரேஜ், கன்வேயன்ஸ், வேஜஸ், அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட், சன்ட்ரீஸ், இன்னும் வந்து பர்சனல் அக்கௌண்ட் கூட நம்ம அதை பிரிக்கலாம். புரிஞ்சுங்களா? 7 ஹெட்ஸ்ல நம்ம அந்த பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் நம்ம பிரிச்சுட்டு அந்தந்த எக்ஸ்பென்சஸ் அந்தந்த காலம் கீழே நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் வந்து இம்ப்ரெஸ் சிஸ்டம். அது இல்லாம இந்த இம்ப்ரெஸ் சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்டி கேஷியர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த பெட்டி கேஷியர் கிட்ட என்ன பண்ணுவாங்க, அந்த மந்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சுதான் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு அவர் தான் வந்து பைசா கொடுப்பாரு. ஸோ அப்போ மந்தோட ஸ்டார்டிங்ல பெட்டி கேஷியர் கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சிருவாங்க. அந்த அமௌண்ட்டை தான் அவர் என்ன பண்ணுவார், அந்த அமௌண்ட்டுக்கு கிளியரா அவர் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இம்ப்ரெஸ் சிஸ்டம். அந்த மந்தோட எண்ட்ல அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்த்து ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த பேலன்ஸ் தவிர நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்ல அந்த பெட்டி கேஷியர் கிட்ட என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு செலவு ஆயிருக்கோ அந்த பணத்தை திரும்ப அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. அப்பதான் அந்த ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கும். அதுல இருந்து அவர் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காரோ அந்த அமௌண்ட்டை திரும்ப என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி அவர் மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் அவர் பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தானது இம்ப்ரெஸ் சிஸ்டம். இந்த மெத்தட்ல நம்ம எப்படி பெட்டி கேஷ் ஓபன் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பெட்டி கேஷ் ஓபன் பண்றதுக்கான அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக், டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் சேம் பர்டிகுலர் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் டெபிட் நமக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ற அமௌண்ட் மட்டும் தான் நம்ம ரெசிப்ட்ஸ்ல எழுத போறோம். அது எல்லாமே பேமெண்ட்ஸ் தான். ஸோ அதனால ரெசிப்ட்ஸுக்கு ஒரு சிங்கிள் காலம் அலாட் பண்ணா போதும். ஸோ ரெசிப்ட், கேஷ் புக், ஃபோலியோ நம்பர், CBFN. அதாவது இங்க இருக்கு இந்த அமௌண்ட் நம்ம வந்து கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம மொத்த எக்ஸ்பென்சஸும் இங்க என்ன ஆச்சு, பெட்டி கேஷ்ல என்ன எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்றத நம்ம வந்து மந்த் எண்ட்ல என்ன பண்ணுவோம், கேஷியர் கிட்ட கொடுப்போம். அவர் வந்து கேஷ் புக்ல என்ன பண்ணுவார், அதை மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு அந்த எக்ஸ்பென்சஸ் அவர் வந்து நோட் பண்ணுவார். ஸோ இதை நோட் பண்ண அந்த பேஜ் நம்பரை மென்ஷன் பண்றதுக்காக கேஷ் புக் ஃபோலியோ நம்பர் இங்க எழுதுவோம். டேட், பர்டிகுலர்ஸ், VN மீன்ஸ் வவுச்சர் நம்பர், டோட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ இந்த பேமெண்ட்ஸ்ல நம்ம வந்து என்னென்ன அமௌண்ட் எழுதுறோம். இந்த டோட்டல் பேமெண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கான ஹெட்டிங்ஸ் நம்ம இங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம சம்ம படிக்கலாம். சம்ம படிச்சுட்டு என்னென்ன ஹெட்ஸ் கிரியேட் பண்ண நம்ம வந்து அந்த 7 ஹெட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். 7 ஹெட்ஸ் ஞாபகம் இல்லைன்னா எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன். அதுக்கு நம்ம சம்ம படிச்சு அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி நாமளே ஹெட்டிங்ஸ் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2017 July 1 received advance from cashier. ஸோ ரிசீவ்ட் அட்வான்ஸ் ஃப்ரம் கேஷியரை நம்ம எந்த சைட்ல எழுதணும், ரெசிப்ட் சைட்ல எழுதணும். டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ரெசிப்ட் சைட்ல 2000 எழுதியாச்சு. என்னென்ன ஹெட்ஸ், எத்தனை காலம் ஓபன் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். பெய்ட் ஃபார் ரைட்டிங் பேட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர். அப்ப இது ஸ்டேஷனரி இல்லையா, இப்போ ஸ்டேஷனரின்ற ஹெட்டிங் போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் ஒயிட் பேப்பர், அப்ப இதுவும் ஸ்டேஷனரிக்குள்ளதான் வரும். ஆட்டோ சார்ஜஸ், கன்வேயன்ஸ் ஆர் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். இங்க நம்ம கன்வேயன்ஸ் எழுதிக்கலாம். வேஜஸ், அப்ப வேஜஸ்னு ஒரு ஹெட்டிங் போடணும். போஸ்டல் சார்ஜஸ்னா போஸ்டேஜ், இந்த மாதிரி ஸ்டாம்ப், போஸ்டல் இதெல்லாம் வந்ததுன்னா போஸ்டேஜ்ல எழுதிக்கலாம். பர்ச்சேஸ்ட் ஸ்டேஷனரி, அப்ப இதுவும் ஸ்டேஷனரி ஹெட்டுக்குள்ள வரும். மறுபடியும் எழுத வேணாம். டீ எக்ஸ்பென்சஸ் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் குள்ள வரும். டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் குள்ள போடணும். அப்ப இது ரெஃப்ரெஷ்மெண்ட் எழுதிக்கலாம். பெய்டு ஃபார் ஸ்பீட் போஸ்ட், அப்ப இது போஸ்டேஜ் குள்ள வந்துடும். மறுபடியும் ஹெட்டிங் கிரியேட் பண்ண வேண்டாம். ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி நம்ம டீக்கு போட்டாச்சு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், அதுக்கும் ஹெட்டிங் கிரியேட் பண்ண வேண்டாம். பெய்ட் ஃபார் கேரேஜ்ன்றது ஒரு ஹெட்டிங் நம்ம கிரியேட் பண்ணலாம். கேரேஜ் அந்த பொருளை எடுத்துட்டு வரதுக்கோ போறதுக்கோ செலவு பண்றது. அப்ப கேரேஜ். ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை ஹெட்ஸ் இங்க நம்ம கிரியேட் பண்ணோம்னு பாத்துக்கலாம். 1 2 3 4 5 6 ஹெட்ஸ். இதோட சேர்த்து சன்ட்ரீஸ்னு ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் இதுல எல்லாம் சேராத ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் நம்ம எதுல போடுவோம்,
சன்ரைஸ்ல எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்ப இதோட சேர்த்து நம்ம என்ன எழுதிக்க போறோம்? சன்ரைஸ் ஒரு காலம் ஒன்று கிரியேட் பண்ணி போறோம். 1 2 3 4 5 6 சன்ரைஸோட சேர்த்து 7 காலம் கிரியேட் பண்ணும். சொல்லுவாங்க பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, கன்வேயன்ஸ், கேரேஜ், வேஜஸ், போஸ்டேஜ், ரெஃப்ரெஷ்மெண்ட், சன்ரைஸ் எழுதிட்டு கடைசியில எல்எஃப். இப்ப நமக்கு சம்ம படிச்சு அந்த சம்ம வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன ஹெட்டிங்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த 7 ஹெட்ஸையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகேவா? இப்ப நம்ம சம்குள்ள போலாம். ஸோ வந்து ரிசீவ்டு அட்வான்ஸ் ஃப்ரம் கேஷியர். அப்ப இது ரெசிப்ட் 2 கேஷ் அக்கௌண்ட், ரெசிப்ட் சைட்ல 2000 எழுதியாச்சு. July 7 paid for writing pads and registration. For 7 by writing pads account, total payments எவ்வளவு அமௌண்ட் 100. இப்போ இது எந்த ஹெட் கீழே வரும்? ஸ்டேஷனரி கீழே வரும். அப்போ ஸ்டேஷனரியில் என்ன போட்டோம்? 100ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா July 8 purchased white paper 50. அப்ப இதுவும் ஸ்டேஷனரிக்குள்ள தான் வரும். ஸோ பை white papers account, total payments 50 and ஸ்டேஷனரிலையும் 50. July 10 paid auto charges amount 200. அப்போ July 10 by auto charges account, total paymentல 200, conveyance என்ன பண்ணிட்டோம்? 200 எழுதியாச்சு. conveyance எழுதலாம், traveling expenses எழுதலாம், ரெண்டுத்துல எது வேணாலும் எழுதலாம். அடுத்தது July 15 paid wages amount 300. so by wages account, total paymentல 300 and wages என்ற heading கீழே 300. July 18 postal charges 100. by postage account, total paymentல 100 and postage க்கு நேரா 100. July 21 purchased stationery 450. அப்ப by stationery account 450, total payments எழுதியாச்சு, stationeryலயும் 450 எழுதணும். July 23 tea expenses 60. இப்போ by tea expenses 60 and refreshment 60 எழுதியாச்சு. paid for speed post. இப்போ by speed post account, total paymentல 150 and postage-லயும் 150 எழுதணும். அடுத்தது 27 July 27 refreshment expenses 250. so இப்போ refreshment expenses total paymentல 250, refreshment-லயும் 250. அடுத்தது paid for carriages 31st by carriages account 150, carriage-க்கு நேரா 150. அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இங்க என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்ன்றத கொஞ்சம் கவனிங்க. முதல் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ் முழுக்க ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் முழுக்க ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 1810 வருது. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி காலத்தையும் டோட்டல் பண்ணிடலாம். ஈச் அண்ட் எவ்ரி காலம் டோட்டல் பண்ணும்போது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டோட்டல் பண்ணா 600, இங்க கன்வேயன்ஸ் 200, கேரேஜ் 150, வேஜஸ் 300, போஸ்டேஜ் 250 அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் 310. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 1810 வரணும். ஓகேங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க டோட்டல் பேமெண்ட்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணாதீங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1810, ரெசிப்ட்ல இருக்கிற அமௌண்ட் 2000. அப்போ 2000ல இருந்து இந்த 1810 மைனஸ் பண்ணா ரிமைனிங் என்ன இருக்கும்? அதான் பேலன்ஸ் கேரி டவுன். ரிமைனிங் அமௌண்ட் வந்து 190 இருக்கு. இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 190 போட்டு போத் சைட்ஸ் இங்கேயும் 2000 நம்ம கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னா ஆகஸ்ட் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்ல பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொண்டு வர போறோம். ஸோ ஆகஸ்ட் 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 190. ஸோ 190 இந்த இம்ப்ரெஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எவ்வளவு செலவு பண்ணாங்க அந்த அமௌண்ட்டை மறுபடியும் அவங்க கையில கேஷியர் கையில கொடுத்துருவாங்க. அப்ப அதையும் நம்ம எழுதணும். 2 கேஷ் அக்கௌண்ட் 1810. ஏன்னா அப்பதான் அந்த மந்தோட ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 2000 இருக்கும். ஸோ ஆகஸ்டோட எக்ஸ்பென்ஸ் அவர் அதை வச்சு பார்த்துப்பார். ஓகேவா? தட்ஸ் இட். Thank you.